ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, F1 டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் வந்து F1 டீசர் இன்னும் பார்க்கலையோ, இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே அங்கே போய் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் கோசின்ஸ்கி. ஸோ யாருன்னு தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாப் கன் மேவரிக் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? டாம் குரூஸோட படம் எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருந்துச்சு? ஸோ அந்த படத்தோட டேரக்டரும் இவர் தான். ஸோ இப்போவே உங்களுக்கு வந்து இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ணிடலாம். அந்த படம் எப்படி இருந்துச்சு, அதோட சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, பட் ரெண்டு பேர் வந்து நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஒன்று வந்து பிராட் பிட், அவர் வந்து ஆக்டிங்கும் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசரும். அண்ட் இன்னொரு ஆள் வந்து லூவிஸ் ஹாமில்டன். ஸோ F1 பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், இவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஐகான். F1 ரேசிங்கில் வந்து கிட்டத்தட்ட 7 வாட்டி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு. அண்ட் அவரும் இதில் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜ் படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து 3 வருஷமாக மேக்கிங்லேருந்து இப்போ தான் டீசரே விட்டுருக்காங்க. அண்ட் படத்தை நம்ம தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். 2025 ஜூன் 27 சம்திங்கில் தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இதுதான் ஒரு கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. எங்களுமே மூவி லவர்ஸ்க்குலாம் எப்படின்னா, ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா உடனே அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் வந்து இப்போ டீசர் போட்டு அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த F1 இந்த ரேசிங் காருக்கும் எனக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பாண்டிங் இருக்குது. அது என்ன அப்படின்னு நான் அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ரொம்ப காமெடியாக இருக்கும். பூஸ்ட்டுக்கு வந்து F1 ரேஸ் கார் வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க, யாருக்காவது தெரியுமா? லைக் ஒரு 2004-05 அந்த மாதிரி டைமில். ஸோ அப்போது சின்ன வயசில் வந்து இந்த F1 ரேஸ் கார் வச்சு நான் வந்து நிறையா வாட்டி விளையாடுவேன், எப்போவுமே விளையாண்டுட்டே இருப்பேன். சொருன்னு இந்த டீசர் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்து அதுதான். ஏன்னா இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா கார் வந்து அப்படி தான் சருன்னு போகுது. மூவியோட ஆன்லைன் என்ன, ஒரு ஃபார்மர் F1 டிரைவர் வந்து திரும்ப சர்க்கிட்குள்ளே வராரு, ஒரு குட்டி டீமை வந்து ரெடி பண்ணுறாரு. அகைன்ஸ்ட் யாரை பார்த்தீங்கன்னா பெரிய F1 கார் ரேசிங் டீம்ஸோட, ரெட்பூலாக இருக்கட்டும், ஃபெராரியாக இருக்கட்டும், மெக்லாரன், மெர்சிடஸ், ஆஸ்டன் மார்டின், இவங்களுக்கு எதிராக வந்து ஒரு குட்டி டீமை வந்து நம்ம பிராட் பிட் வந்து ரெடி பண்ணுறாரு. ஸோ அதுதான் ஸ்டோரி. அண்ட் இதில் டீசர்லேயே வந்து ஒரு டைலாக் வரும். ஒரு கார் டிசைன் பண்ணுற ஒரு விமென்ட்ட வந்து பிராட் பிட் சொல்லுவார், எனக்கு வந்து ஒரு போருக்கு போகிற மாதிரி ஒரு காரை வந்து நீ ரெடி பண்ணணும். அந்த கார் வந்து இவ்வளோ பெரிய டைட்டன்ஸ் ஜாம்புவான்களை எதிர்க்கிறதுக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அந்த காரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த பொண்ணு திரும்ப கேட்பாங்க, அந்த கார் டிசைனர் கேட்பாங்க, இப்படிப்பட்ட ஒரு காரை நான் எப்படி சேஃபாக ரெடி பண்ணுறது அப்படின்னு. உடனே பிராட் பிட் சொல்லுவார், யார் இப்போ உன்னை சேஃபாக ரெடி பண்ண சொன்னா அப்படின்னு. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான லைன். டீசர் பார்க்கும்போதே ரொம்பவே ப்ராமிசிங்காக இருக்குது. இந்த படம் வந்து டெஃபினட்டாக பிளாக் பாஸ்டர், அதுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு செம்மையாக டீசர் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் டீசரில் வந்து சில சாங்லாம் ஓடிச்சு, வி வில் ராக் யூ அப்படின்னு. அதெல்லாம் வந்து செம்ம கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸு. ஸோ இந்த டீசர் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உண்மையிலே பிராட் பிட் F1 கார் ஓட்டினாரா இல்லை வந்து அது சிஜியா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே வருது. உண்மையான ஆன்சர், உண்மையிலே பிராட் பிட் வந்து 3 மாதம் ரொம்பவே ட்ரைனிங் எடுத்து கார் ஓட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் இது பார்க்க உங்களுக்கு சிஜி மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் ஓட்டியிருக்காரு, அவருக்கு தான் கிரெடிட்ஸ். அண்ட் அதே நேரத்தில் நிறையா இந்த படத்தில் மூவிஸ், இந்த நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து உண்மையிலே F1 கார் நடக்கிற டைமில் எடுத்தது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஒரு எவ்வளோ அளவு ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரொம்பவே கவனமாக இருந்திருக்காங்க. எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஒரு வருஷம் வெயிட் பண்ணணுங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி படம் வந்து செம்மையாக இருக்குது. டீசர் இப்போ நீங்கள் போய் தாராளமாக டீசர் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. டாடா, பை பை.